வணிக பயன்பாட்டு கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக உணவகங்கள் மூடப்படக்கூடிய சூழல் இருப்பதாகவும் முதலமைச்சரை சந்தித்து அது குறித்து கோரிக்கை விடுத்ததாகவும் உரிமையாளர் சங்கத்தை சார்ந்தவர்கள் பேசியதை பார்த்தோம். இதற்கிடையே சென்னையில் இயங்கக்கூடிய ஹோட்டல்களில் சிலிண்டர் தட்டுப்பாட்டினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலவரம் எவ்வாறாக இருக்கிறது என்பதை விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் குணசேகரன் இணைந்திருக்கிறார். குணசேகரன், அங்கு ஹோட்டல்கள் சீரான நிலையில் இயங்கிக் கொண்டிருக்கிறதா? சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கிறதா? விவரங்கள் என்ன? வணிக பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு என்பது 2 தினங்களாக சென்னை மட்டுமல்லாது தமிழகம் முழுவதிலும் பரவலாக இருந்து வருகிறது. குறிப்பாக 2வது நாளான இன்று இந்த வணிக பயன்பாட்டிற்கான அந்த கேஸ் சிலிண்டரின் தட்டுப்பாடு மிக அதிகரித்திருக்கிறது. இதன் காரணமாக ஹோட்டல்கள் மற்றும் டீக்கடை வியாபாரிகள் மிக மோசமான ஒரு நிலைக்கு அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்று காலை முதலிருந்தே இந்த ஹோட்டல் கடைகளில் கேஸ் சிலிண்டர்கள் கிடைக்குமா என்று தொடர்ந்து பல்வேறு சிலிண்டர் அங்கே இருக்கக்கூடிய அந்த குடோன்களுக்கு நேரடியாக சென்று அவர்களுக்கு விநியோகம் செய்யக்கூடிய அந்த விநியோகஸ்தர்களிடமும் தொடர்ந்து கோரிக்கை வைத்திருந்தார்கள். இந்த நிலையில் இன்று காலை 6:30 மணி முதலிருந்தே அவர்களுக்கு தேவையான அந்த வணிக பயன்பாட்டிற்கான அந்த சிலிண்டர்கள் என்பது அவர்கள் ஹோட்டல் வியாபாரிகளுக்கும் அதே போன்று டீக்கடை உரிமையாளர்களுக்கும் கிடைக்கவில்லை என்பதன் காரணமாக சென்னையின் பல்வேறு ஹோட்டல்கள் மற்றும் டீ கடைகளில் இன்றைய தினம் அவர்களுக்கான அந்த சரியான வியாபாரம் என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது ஹோட்டல் உரிமையாளர்கள் இன்றைய தினம் இந்த வணிக பயன்பாட்டிற்கான அந்த கேஸ் சிலிண்டர்களினுடைய தட்டுப்பாடு தீரவில்லை என்றால் இன்று மதியத்திற்கு பிறகாக பெரும்பாலான ஹோட்டல்கள் மூடக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட இருப்பதாகவும், சில கடைகளில் அதாவது ஹோட்டல்கள் கொஞ்சம் பெரிதாக இருக்கக்கூடிய அந்த ஹோட்டல்களில் மின்சாரம் மூலமாக செய்யக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஸ்டவ் மூலமாக வியாபாரம் செய்தாலும் தங்களுக்கு ஈடு செய்ய முடியாது, ஏனென்றால் மின்சார கட்டணம் உயரும் எனவும் இதன் காரணமாக அவர்களுடைய வியாபாரம் பாதிக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்பொழுது சிந்தாதிரிப்பேட்டையில் இருக்கக்கூடிய உணவு வியாபாரியிடம் தற்போது கேட்கலாம். சார், இன்றைய தினம் உங்களுக்கு சரியா எத்தனை சிலிண்டர் தேவைப்படும்? இன்னைக்கு சிலிண்டர் கிடைச்சிருக்கா? வியாபாரம் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு? சார், தோராயமாக ஒரு நாளைக்கு வணக்கம் சார். நாங்கள் எங்கள் ஹோட்டல் சாமுண்டீஸ்வரி சிந்தாதிரிப்பேட்டை ஹோட்டலேருந்து பேசுகிறோம். கடந்த ஒரு 10 நாளாகவே சிலிண்டர் ரொம்ப சப்ளை ரொம்ப டிமாண்டாக இருக்குது. இதனால் வேலை செய்கிறவங்க வாழ்வாதாரம் ரொம்ப மோசமாக போகுது. எங்களால் வேலை கொடுக்க முடியாத நிலைமைக்கு போகுது. நாளைக்கு கடை திறக்க முடியுமான்னு சந்தேகமாக இருக்குது. இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தளபதி சார் இது மாதிரி தலையிட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி விடணும். எங்களுக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, நாளைக்கு திறக்க முடியுமான்னு டவுட்டாக இருக்குது எங்களுக்கு. சிலிண்டரு ஒரு நாளைக்கு 4-5 சிலிண்டர் தேவைப்படுது எங்களுக்கு. என்ன பண்ண போகிறோன்னு ஒன்றும் புரியல எங்களுக்கு. இன்றைக்கு மதியத்துக்கு பிறகாக ஹோட்டல் நடத்துவதற்குண்டான கையிருப்பு சிலிண்டர்லாம் உங்கள்கிட்ட இருக்கா? மாற்று ஏற்பாடு என்ன பண்ணியிருக்கோம்? இல்லை சார், நாங்கள் இப்போ அன்னைக்கு தான் நாங்கள் சிலிண்டர் வாங்கி யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ஒரு நாளைக்கு 4-5 சிலிண்டர் யூஸ் பண்ணுறோம்னா நம்ம எம்டி கொடுத்துட்டு ஃபுல் சிலிண்டர் வாங்குகிறோம். மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 10 சிலிண்டர் நாங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் அதான் சொல்கிறேன், இன்றைக்கி 2 நாளாக சப்ளையே பண்ணலை. கேட்டால் எங்களுக்கு டிப்போவில் எங்களுக்கு கேஸ் தரலன்றாங்க. இப்போ இதான் ரீசன் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இப்போ கேஸ் ஏஜென்சிலாம் 2200 சிலிண்டரை 3000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. நாங்கள் எப்படி தொழில் செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியல. ஏற்கனவே வியாபாரம் ரொம்ப முடங்கி கிடக்குது. இப்போ வேலைக்காரவங்கெல்லாம் எப்படி என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் புரியல. அவங்களோட வாழ்வாதாரமும் பார்க்கணும், எங்களோட வாழ்வாதாரமும் பார்க்கணும். இது தமிழ்நாடு கவர்மெண்ட் தலையிட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். அதாவது ரெகுலராக வாங்கக்கூடிய அந்த கேஸ் சிலிண்டரினுடைய விலை என்பது தட்டுப்பாட்டின் காரணமாக பல மடங்கு உயர்ந்திருப்பதாகவும், இதன் காரணமாக ஹோட்டல் வியாபாரம் என்பது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், இன்று மதியத்திற்கு பிறகாக தங்கள் ஹோட்டலை நடத்துவதா வேண்டாமா என்பது குறித்தான ஒரு கேள்வி எழுந்திருப்பதாகவும் இந்த ஹோட்டல் வியாபாரிகள் மிக வருத்தத்தோடு தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக கள விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.